வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான நளினி இலங்கைக்கு வருகை. நாட்டில் இன்றும் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்ய போரில் மேலும் 14 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் குழந்தையை பிரசவித்த 15 வயதான சிறுமி தலைமறைவு. தனது மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டில் 12 வருடங்களின் பின்னர் நபரொருவர் கைது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் இளவரசர் காலமானதாக அறிவிப்பு. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான நளினி கிளிநொச்சிக்கு வருகை தந்துள்ளார். அவரின் கணவரான முருகன் தற்போது கிளிநொச்சி பளையில் வசித்து வரும் நிலையில் தனது கணவரை பார்ப்பதற்காக நளினி இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 1991 ஆண்டு மே மாதம் 21 தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏராளமான தமிழ்நாட்டு இளைஞர்களும் இலங்கை தமிழர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற சட்ட போராட்டங்களுக்கு பின்னர் ஆயுள் தண்டனை அனுபவித்த பேரறிவாளன் நளினி ரவிச்சந்திரன் ஆகிய தமிழ்நாட்டு தமிழர்களும் முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ரோபர்ட் பயஸ் ஆகிய இலங்கை தமிழர்களும் 2022 ஆண்டின் நவம்பர் மாதம் 11 விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை ஈழத்தமிழர்களான முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ரோபர்ட் பயஸ் ஆகியோர் வெளிநாட்டவர் என்பதனால் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நான்கு பேரையும் உடனடியாக இலங்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்குகள் நடைபெற்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சாந்தன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படவிருந்த நிலையில் உயிரிழந்தார். இதனை அடுத்து ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார் மற்றும் முருகன் ஆகியோர் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் முருகன் தற்போது கிளிநொச்சியில் வசித்து வரும் நிலையில் அவரது மனைவியும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து விடுதலையான இந்திய பெண்ணுமான நளினி தனது கணவரை பார்ப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். முருகன் மற்றும் நளினி ஆகியோர் மிக விரைவில் லண்டனில் இருக்கும் தமது மகளிடம் மீண்டும் சேர்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்துள்ளனர். உக்ரைன் மற்றும் ரஷ்ய போரில் மேலும் 14 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் ஓய்வு பெற்ற படை வீரர்கள் உக்ரைன் ரஷ்ய போரில் கூலிப்படையாக செயற்படுவதாக கடந்த காலங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. போலியான வாக்குறுதிகள் மூலம் இலங்கையிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் போர்க்களத்தில் கூலிப்படையாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் சுமார் 8 இலங்கையர்கள் போரில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அந்த எண்ணிக்கை தற்போது 14 அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் இலங்கையர்களை மோசடியான முறையில் அழைத்துச் சென்ற மற்றொரு முகவர் மாவனில்ல குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இம்மோசடியில் சிக்கியவர்களின் உறவினர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நபர் இலங்கை படையின் ஓய்வு பெற்ற 9 இராணுவ வீரர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ரஷ்ய உக்ரைன் போருக்கு இலங்கையர்களை சட்டவிரோதமாக அனுப்பியமை தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக பாதுகாப்பு அமைச்சு விசேட பிரிவை நிறுவியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சந்தையில் விற்கப்படும் மின்கலம் மூலம் இயக்கும் பொம்மைகள் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த பொம்மைகளில் லித்தியம், சில்வர் ஆக்சைடு மற்றும் ஆல்கலைன் பட்டன் மின்கலங்கள் இருப்பதனால் குழந்தைகள் அவற்றை விழுங்கலாம் அல்லது காது அல்லது மூக்கில் வைக்கலாம் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் பாலித்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த மின்கலங்களை குழந்தைகள் விழுங்கினால் அது மின் வேதியியல் செயற்பாடுகளால் குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உணவு குழாய் முதல் பகுதி இயற்கையாகவே குறுகலானது. இவற்றை விழுங்கும் போது அதிகபட்ச சேதம் ஏற்படும். மின்கலங்கள் வயிற்றுக்குள் சென்று கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் மூச்சுக்குழாய் அடைப்பு ஏற்பட்டு உயிரை இழக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குழந்தைகள் இதுபோன்ற விபத்தில் சிக்கினால் விரைந்து வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் 10 நிமிடங்களுக்கு 2 தேக்கரண்டி சுத்தமான தேனை குழந்தைகளுக்கு முதலுதவியாக கொடுக்க வேண்டும் என வைத்தியர் பாலித்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
மனைவியை மென்னா கத்தியினால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் தலைமறைவாக இருந்த கணவர் 12 வருடங்களின் பின்னர் மாத்தறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கடந்த 2012ஆம் ஆண்டு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 37 வயதான பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றஞ்சாட்டப்பட்டவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்தும் நீதிமன்றில் ஆஜராகாத நிலையில் சந்தேக நபர் மீது தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவரே தனது மனைவியை கொலை செய்துள்ளமை கண்டறியப்பட்டது. தற்போது சந்தேக நபருக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருந்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் வெலிகம விகாரையொன்றில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் குழந்தையை பிரசவித்த பாடசாலை சிறுமி குழந்தையை வைத்தியசாலையிலேயே விட்டுவிட்டு தலைமறைவாகியுள்ளார். வடமராட்சி துன்னாலை பகுதியைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுமி ஒருவரே கர்ப்பம் தரித்துள்ளார். தனது தாயுடன் குழந்தை பிரசவத்திற்காக நேற்று மாலை அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் நேற்றிரவு குழந்தையை பிரசவித்த பின்னர் குழந்தையை அனாதரவாக விட்டுவிட்டு இன்று காலை முதல் சிறுமியின் தாய் மற்றும் குழந்தையை பிரசவித்த சிறுமி இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த புத்தாண்டு காலத்தில் இலங்கையின் மதுபான பாவனை சுமார் 65% வீழ்ச்சி கண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த வருடத்தை காட்டிலும் இவ்வருடம் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபான பாவனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் நாடளாவிய ரீதியில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் இவ்விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாய்வுக்காக நாடளாவிய ரீதியில் 415 பேரிடம் தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. அவர்களுள் 192 பெண்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின்படி இவ்வாண்டு புத்தாண்டு கொண்டாட்ட காலங்களில் மதுபான பாவனை குறைவடைந்துள்ளதாக 64.4% தெரிவித்துள்ளனர். இவர்களுள் 26% இக்காலகட்டத்தில் மதுபான பாவனையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை எனவும் 10% மதுபான பாவனை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுவருட கொண்டாட்டங்களில் மதுபான பாவனை குறைவடைந்தமைக்கான காரணங்கள் தொடர்பான கருத்துக்களுக்கு மதுபானத்தின் விலை அதிகரிப்பே காரணம் எனவும் ஆய்வில் பங்கேற்ற 71.5% மக்கள் தகவல் வழங்கியுள்ளதாக மதுபான மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் அறிவித்துள்ளது. மூத்த பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். இதுகுறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார். மூத்த பிரஜைகளின் சேமிப்பிற்காக சுமார் 80 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக 105 பில்லியன் ரூபாய் திரைசேரியில் இருந்து கடனாக செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயத்தில் ஜனாதிபதி மிகவும் ஆர்வத்துடனும் உணர்வு பூர்வமாகவும் செயற்பட்டு வருவதாக அறிவித்துள்ளார். பல்வேறு வயதினருக்கான வட்டி விகிதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய உள்ளதாகவும் ரஞ்சித் சியம்பலாபுட்டிய அறிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் பணப்புழக்கத்தை கவனித்து அதற்கேற்ப தெளிவான அறிக்கையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த யுக்திய நடவடிக்கைகளின் மூலம் இவ்வாண்டு மாத்திரம் 42 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 42 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இத்துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 17 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 12 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் எந்தவிதமான சேதங்களும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுகளில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான தகராறுகளில் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நேற்றும் இன்றும் அகுங்கல்லை பிரதேசத்தில் 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மத்திய சப்ரகமுவ, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் இன்று 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம், மன்னார், கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
இந்தியாவின் முன்னணி தமிழ் ரேப் இசையின் முன்னோடியாக திகழ்பவரும் முன்னணி இசையமைப்பாளரும் நடிகருமாக வலம் பெறும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஈழத் தமிழர்கள் மீது அதீத காதல் கொண்டவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக ஈழத்தமிழ் பாடகியான கரிஷ்மா ரவிச்சந்திரனை தொடர்ந்து தன் படங்களில் பாடல்களினை பாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளார். ஈழத்தமிழர்கள் மீது தீரா காதல் கொண்ட இவர் ஈழத்தமிழ் கலைஞர்களுக்கு தான் தனது இசையில் வரும் படங்களில் பாடுவதற்கு சந்தர்ப்பங்களினை வழங்குவேன் என மேடைகளில் அறிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழ் மீது கொண்ட தீரா காதலினால் 8 அத்தியாயங்கள் கொண்ட தமிழ் ஆவணப்படமான தமிழி படத்தை உருவாக்கினார். அது மாத்திரமன்றி இளைஞர்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாணவன் என்னும் ஆவணப்படத்தையும் உருவாக்கியுள்ளார். தமிழ் மீது பெற்றுக்கொண்ட ஏராளமான இளைஞர்கள் இவருக்கு ரசிகர்களாகவும் காணப்படுகின்றனர். இந்நிலையில் தமிழர்களின் வரலாற்று தொன்மைகளை பாதுகாக்க வேண்டுமென ஏராளமான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளார். தமிழர்களின் கலாச்சாரங்களின் சிறந்த விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு வந்த தடையை உடைக்க இவர் இளைஞர்களுடன் சேர்ந்து மாபெரும் போராட்டத்தினை நடத்தி அதன் வெற்றிக்கு வழிவகுத்தவர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈழத்தமிழர்களில் பாடகர்கள் இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கான அங்கீகாரம் தமிழ் சினிமாவில் அதிகமாக கிடைப்பதில்லை. எனவே ஆதி தனது படங்களில் ஈழத்தமிழ் பாடகர்களையும் இந்திய தமிழ் பாடகர்களையும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தனது இசை பயணத்தை முன்னோக்கி நகர்த்துகின்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் இளவரசர் ஷேக் ஹசாப் பின் சுல்தான் பின் சயீத் அல் நஹ்யான் காலமானதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர் நேற்று முன்தினம் காலமானதாக அபுதாபி ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யாயின் மூத்த மகன் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரது மறைவிற்கு உலகத் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் இலங்கை ஜனாதிபதி அலுவலகமும் தனது இரங்கலை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.